ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் லைவா சேனல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சினிமா பிரபலங்களுக்கு இடையில் விவாகரத்து அப்படின்ற ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நார்மலான ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் ஐஸ்வர்யாவில் ஆரம்பித்து ஜெயம் ரவி ஆர்த்தி வரைக்கும் அந்த வரிசையில் வந்தது மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பேரதிர்ச்சியை உண்டு பண்ணுது அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதே வரிசையில் நம்ம ஐஸ்வர்யா ராயும் அபிஷேக் பச்சனும் வந்ததுமே எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா ராயும் அபிஷேக் பச்சனும் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் ஆகி 17 வருஷங்கள் ஆகுது. அதாவது அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது டீனேஜில் ஒரு பொண்ணும் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் குடும்ப பிரச்சனை காரணமாக வீட்டை விட்டே வெளியில் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணோட ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அனந்த் அம்பானி வெட்டிங் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஐஸ்வர்யா ராய் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட பொண்ணோட இருந்தாங்க. இவர் அபிஷேக் பச்சன் பார்த்தீங்க அப்படின்னா அமிதாப் பச்சன் ஃபேமிலியோட இருந்ததை பார்த்து எல்லாருமே விவாகரத்து ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த டிவோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கிரேட் டிவோர்ஸ் அப்படின்ற ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னா குழந்தைங்க வளர்கிற வரைக்கும் சகிச்சுக்கிட்டு அதே பார்ட்னரோட இருக்கலாம். அதுக்கப்புறம் தனக்கு நரைத்த பின்னர் தனக்கு தேவையான இன்னொரு வாழ்க்கையோ அல்லது தான் விருப்பப்பட்ட வாழ்க்கையோ வாழலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான டிவோர்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக சொன்னாங்க இல்லையா சிச்சுவேஷனல் டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம தனுஷ் ஐஸ்வர்யாவுக்கு இடையில சொன்ன மாதிரி இப்போ இந்த கிரேட் டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று ரொம்பவே ட்ரெண்டிங் ஆனதை பார்த்து இதை பற்றின போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் பச்சன் லைக் போட்டதை வச்சு ஓகே இவங்க 2 பேருக்கும் இடையில ஆல்ரெடி கருத்து வேறுபாடு இருக்குது. ஸோ தன்னோட மகளுக்காக மட்டும்தான் என்ன அப்படின்னா பொறுத்துக்கிட்டு இவங்க 2 பேரும் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு 2 பேருக்கும் இடையில இந்த கிரேட் டிவோர்ஸ் கன்ஃபார்ம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் மத்தியில் பேச்சு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்திய கிரிக்கெட் வீரரான அதாவது 2020 நம்ம ஜெயிச்ச இவர் இருக்கார் இல்லையா, அதாவது கிருத்திக் பாண்டியா இருக்கார் இல்லையா, அவருக்கும் அவரோட ஒய்ஃபான நடுசாவுக்கும் 4 வயசில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையன் இருக்கார். அவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நம்ம கிருத்திக் பாண்டியா நம்ம அம்பானி வெட்டிங்கில் தனியாக தான் வந்திருந்தார். அப்போவே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இவர் நடுசாவை என்ன அப்படின்னா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாரா அப்படின்ற மாதிரியான கேள்வி இருந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டும் சொல்லிட்டாரு. என்ன அப்படின்னா நானும் நடுசாவும் என்ன அப்படின்னா பிரிய போகிறோம். ஸோ எங்களோட மகனோட எல்லா ரிச்சுவல்ஸ்லையும் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லையும் ஒரு அம்மா அப்பாவாக நாங்கள் கரெக்டாக அவனுக்கு செய்ய வேண்டியதை செய்வோம். பட் நாங்கள் எடுத்த இந்த கஷ்டமான முடிவுக்கு எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த முடிவு தான் எங்களுக்கு சரின்னு படுது அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்னா அவர் அறிவிப்பு கொடுத்துருக்காரு. ஸோ என்ன அப்படின்னா பிரபலங்களோட விவாகரத்து அப்படின்றது ரொம்பவே இப்போ அதிகமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பை பை. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.